வணக்கம். செப்டம்பர் 19, 2025. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி குழப்பமா ஒரு முரண்பாடான கதைய சொல்லுது. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ புரிஞ்சுக்க நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். வாங்க, ஒவ்வொன்னா உள்ள போலாம். ஓகே, முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். மேலோட்டமா பார்த்தா மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆன மாதிரி தெரியும். ஆனா உண்மையில நம்பர் சொல்ற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சென்செக்ஸ் தொடர்ந்து 3 நாளா ஏறிட்டு இருந்த வெற்றி பயணத்துக்கு இன்னைக்கு ஒரு பிரேக். கிட்டத்தட்ட 388 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 82,626ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி தான் நிஃப்டி 50யும் அதுவும் இறக்கத்துல தான் முடிஞ்சது. இதுக்கு முக்கிய காரணம் இவ்வளவு நாள் கிடைச்ச லாபத்தை முதலீட்டாளர்கள் புக் பண்ண ஆரம்பிச்சது தான். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். சென்செக்ஸ் நிஃப்டின்னு பெரிய இண்டெக்ஸ் எல்லாம் இறங்குனப்போ மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் நல்ல லாபத்துல முடிஞ்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட்டோட உள்ளார்ந்த பலம் இன்னும் குறையலங்கிறத காட்டுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் மார்க்கெட்டோட உண்மையான நிலைமை வேற. ஏன்னா இன்னைக்கு சரிஞ்ச பங்குகளை விட ஏறின பங்குகளோட எண்ணிக்கை தான் அதிகம். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? வாங்க ஒரு முக்கியமான ஃபண்ட் மேனேஜரோட கருத்தை கேட்கலாம். கோடக் மியூச்சுவல் ஃபண்டோட நிலேஷ் ஷா என்ன சொல்றாருன்னா, உலக அளவுல சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நீண்ட காலத்துல இந்தியாவோட வளர்ச்சி மேல அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. அவரோட இந்த நம்பிக்கைக்கு சில காரணங்களையும் சொல்றாரு. பாருங்க, 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவோட ரேட்டிங் உயர்ந்திருக்கு. முதல் காலாண்டு ஜிடிபி வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா 7.8% வந்திருக்கு. உள்நாட்டுல மக்கள் நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய உற்பத்தியும் நல்லா இருக்கு. இதெல்லாம் தான் அவரோட நம்பிக்கைக்கு காரணம். ஓகே, இப்ப எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பங்குகள் பட்டைய கிளப்புச்சுன்னு பார்க்கலாமா? முதல்லயே சொல்லிடுறேன், இன்னைக்கோட ஸ்டார் பெர்ஃபார்மர் அதானி பவர் தான். என்ன ஒரு எழுச்சி! கிட்டத்தட்ட 9.68% ஏறியிருக்கு. திடீர்னு இவ்ளோ பெரிய ஏற்றத்துக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்களா? ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள்ல இருந்து அதானி குரூப்புக்கு செபி கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க. பல மாசமா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனால இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை திரும்ப வந்திருக்கு. அடுத்ததா மார்க்கெட்டை அதிர வச்ச இன்னொரு பங்கு வோடஃபோன் ஐடியா 12%க்கும் மேல ஏறி இருக்குங்க. இதுக்கு காரணம் அவங்களோட ஏஜிஆர் நிலுவைத் தொகை விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல சாதகமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அரசாங்கமும் ஆதரவா இருக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்திருக்காங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். சரி, இப்போ ஸ்மால் கேப் பக்கம் போலாம். பேடிஎம் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்திருக்கு. பாத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் அதோட பங்கு 143% மேல ஏறி இருக்கு. நம்ப முடியுதா? இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி வலுவான காரணமும் இருக்கு. போன வருஷம் 544 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்த கம்பெனி இந்த வருஷம் 122 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட வருமானமும் கிட்டத்தட்ட 28% வளர்ந்திருக்கு. சரி, தனிப்பட்ட பங்குகள் பார்த்தாச்சு. இப்போ செக்டார் வாரியா என்ன நடந்ததுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு தெளிவான பிரிவினை இருந்துச்சு. ஒரு பக்கம் நிஃப்டி பொதுத்துறை வங்கி பங்குகள் 1.28% வரைக்கும் நல்ல லாபம் பார்த்தது. இன்னொரு பக்கம் ஐடி, எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டர்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால அதுங்க இறக்கத்துல முடிஞ்சது. லாபம் பார்த்ததே பேங்க்ஸ் மட்டும் இல்ல, மெட்டல், ஃபார்மா, ரியாலிட்டி இந்த செக்டர்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சது. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதிலிருந்து ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கான டேக்அவே என்ன? இன்னைக்கு நடந்தத ஏமாற்றும் சிரிவுன்னு சொல்லலாம். அதாவது சென்செக்ஸ் நிஃப்டி இறங்குனதை மட்டும் பார்த்து மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு நினைக்க கூடாது. உண்மையான கதை அதுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1, சென்செக்ஸ் நிஃப்டியை மட்டும் பார்க்காதீங்க, அதையும் தாண்டி பாருங்க. 2வது, அதானி மாதிரி கம்பெனி சம்பந்தப்பட்ட நியூஸ் மார்க்கெட்டை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. 3வது, மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கடைசியா வோடஃபோன் விஷயத்துல பார்த்த மாதிரி அரசாங்கத்தோட ஆதரவு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். மொத்தத்துல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் ஷார்ட் டேர்ம்ல லாபம் பார்த்துட்டு வெளியே போறவங்க, இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸ் மேல நம்பிக்கை வச்சு முதலீடு பண்றவங்க, இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு இழுபறி போட்டி மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஃபைனல் டேக்அவே என்னன்னா, பெரிய வாய்ப்புகள் எப்பவுமே ஹெட்லைன்ஸ்ல இருக்காது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு கம்பெனியோட கதைக்குள்ளேயும் செக்டார்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிற டீடைல்ஸ்குள்ளேயும் தான் ஒளிஞ்சிருக்கும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.